பாத்தியா என் கல்யாணத்துக்கு கூட எங்களை கூப்பிடல. ஆமாண்டா, ஊரே கூப்பிட்டு வெத்தலை பக்கம் வச்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன். அதனால உங்களை எல்லாம் கூப்பிட மறந்துட்டேன்டா. இல்லன்னா மட்டும் எங்க கிட்ட சொல்லிருப்ப பாரு. ஆமாண்டா, எந்த தைரியத்துல நீ கல்யாணம் பண்ண? அவனுங்க ரொம்ப இது பண்ணானுங்கடா, அதனால தானே கல்யாணம் பண்ணிட்டேன். டே, அதுக்குன்னு உடனே தாலி எடுத்து கட்டிடுவியாடா? அவங்க ஓவரா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தாலியை கட்டிட்டேன். எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் பிரச்சனை வரும்னு தெரியும், அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி, இதெல்லாம் ஓகே. அந்த மாப்பிள்ளைகிட்டயே அவங்க அம்மா அப்பா கிட்டே என்ன பேச போற? அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, இன்னும் ஒரு 5 days இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பாத்துக்கலாம். இந்த இதுல எங்களெல்லாம் கோத்து விட்டுறாதுடா நீ. எனக்கு தெரியாதுப்பா, நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு சொல்லிடுவேன். அடிச்சு கொன்றுவேண்டா. அப்பனா உன் காதலுக்குலாம் நான் செட் பண்ண மாட்டேன் வினய். அடிச்சிருவேண்டா. அப்புறம் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் அப்படிதான் பண்ணுவேன். இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அப்ப வந்தா பாத்துக்கலாம் விடு. அதுதான்டா நானும் நினைச்சிட்டு இருந்தேன், வந்தா நீங்க 2 பேர் தான்ப்பா. நீ கல்யாணம் படிக்கவே நாங்க 2 பேரும் இது பண்ணுமான்னு உனக்கு. ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நீங்க தான்ப்பா காப்பாத்தணும். காப்பாத்தி தலையிடும்டா. ஃப்ரெண்டா பெட்டி ஆகுனா அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி இது பண்ணிரு. ஆமா, நீங்க தான் காப்பாத்தணும். அவன் எல்லாம் மாத்தி வச்சா, நீ எங்க போன எங்க வச்சா, என எண்ணி எண்ணி எங்க வச்சா, நட்பால நம்ம நெஞ்ச தச்சா, நம் கண்ணில் நீர பொங்க வச்சா. எவ்வளவோ பார்த்தாச்சு, இதை பாத்திர மாட்டோமா? ஆமாண்டா, இந்த பிரச்சனையும் சின்னதா நினைச்சு முடிச்சு விட்டுருவோம். பேசும்போது நீங்களும் கூட இருக்கீங்கடா. கண்டிப்பா கூட இருக்கோம்டா. சரி, அம்மா நீ எங்க இங்க வந்த? பாட்டிய பார்க்க தாண்டா வந்தேன். நாங்க கூப்பிடும் போது வரலன்னு சொல்லிட்டு இப்ப வாடா பாட்டிய பார்க்க வந்தேன்னு. கடைசி நிமிஷத்துல அம்மாவும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதனால தாண்டா வந்தேன். நாங்களாம் கூப்பிட்டா இப்ப வரமாட்ட போலடா. எங்கேயாவது வராம இருந்திருக்கேன், நான் இங்க தானே வரலன்னு. ஆமாண்டா, ஃபர்ஸ்டே நீ வந்திருந்தேன்னா இது பிரச்சனை தேவையாடா உனக்கு? என் தலையெழுத்து இப்ப வந்தனால தானே அவங்களையும் காப்பாத்த முடிஞ்சிச்சு. அதுவும் கரெக்ட் தான், எங்க தங்கச்சியே என்னோட லவ்வரை காப்பாத்தி இருக்கல, அதுவும் கரெக்ட் தான். வினய், உன்னை தாரா கூப்பிட்டா, நான் சொல்ல நினைச்சு மறந்துட்டப்போ. சரிடா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். எங்க போறாங்க? அதுக்குள்ள காண போயிட்டாங்க. ஒருவேளை பின்னாடி ஏது உட்கார்ந்துட்டு இருப்பாங்களோ, நம்ம போய் பின்னாடி பாப்போம். நம்ம பாட்டுக்கு அம்மா கிட்ட சொல்லாமலே வந்துட்டோமே, என்ன பண்றது? காவியா, காவியா, அவளே வந்துட்டா. இங்க தான் இருப்பா, வாடி. என்னடி என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க? அங்க வெயிலே அடிக்கலையா, அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்தோம். இங்க மட்டும் நல்லா வெயில் அடிக்குது பாரு. விடு விடு. சரி, நம்ம எல்லாம் எங்கயாவது வெளியில போலாமா? ஈவினிங் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எங்க போறது? இன்னைக்கு இல்லடி, நாளைக்கு போலாம்டி காலையில. நாளை காலையில ஓகே தாண்டி, போயிட்டு வரலாம். அண்ணன் கிட்ட கேட்டியா? ஆண்டி பிரபா கிட்ட கேட்டேன், பிரபா போய் கேட்கிறேன், நாங்க போயிட்டு வரலாம். சரிடி, போயிட்டு வரலாம். எங்க போயிட்டு வரலாம்? அதாண்டி தெரியல, எங்கயாவது போயிட்டு வருவோம். அது தெரியாம தான் எங்கயாவது போயிட்டு வரலாங்கிறியாடி? ஆமாடி, நான் பிரபா கிட்ட கேட்டேன், பிரபாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் போய் கேட்டு வரேன்னாங்க. அதனால சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்ககிட்ட எல்லாம் கேட்கலான்னு வந்தேன். ஏமா இந்த கௌசல்யா எங்க போனா? உள்ளார உட்கார்ந்துட்டு இருக்கா, நம்மளும் உள்ளார போலாம் வாங்க. ஆமாண்டி, இருட்டு போது உள்ளார போலாம். நீ பாட்டி யார கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வாங்க உள்ளார போலாம். ஆமாண்டி, வாடி உள்ளார போலாம். ஹாய் சூர்யா, என்ன தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கீழே எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சரி மாடியில உட்காரலாம்னு சொல்லி வந்தா கௌசல்யா. எதையாவது கூப்பிட்டு வந்திருக்கலாம், இருட்டுல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா இருட்டுல பயப்படுற மாதிரியா இருக்கு? ஐயோ, உங்களுக்கு தெரியாது, நீங்க பச்சை குழந்தை. இத பார்த்தா எனக்கு கலாய்க்கிற மாதிரி இருக்கே. ஐயோ, கலாய்க்கல, இல்ல பயந்துட்டீங்கன்னா என்ன பண்றது? இதுலயே தெரியுது நீங்க கலாய்க்கிறீங்கன்னு. அப்புறம் என்ன, போய் சாப்பிடலாம்ல சூர்யா? மதியானம் சாப்பிட்டதே ஃபுல்மா, அதனால இப்ப வேணான்னு விட்டுட்டேன். என்ன சூர்யா, ஒரு டாக்டர்னு படிச்சிட்டு இப்படியா பண்றது? டாக்டரே நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல. அதுக்கு மதியானம் கொஞ்சமா போட்டுருக்கணும், ஃபுல்லா போட்டா எப்படி நைட்டு சாப்பிட முடியும்? சமாளிக்கிறீங்க பாத்தீங்களா? இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் சூர்யா. ஊர்ல எப்படி இருக்கு? ஊரெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி சூர்யா, நீங்க எல்லாரும் தான் நாங்க வருத்தப்பட்டுட்டோம். அதுவும் என் ஃப்ரெண்டு தான் கடத்தி வச்சிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தப்பட்டோம். சூர்யா நீங்க என்னத விடலையா சூர்யா? நானே மறந்து போயிட்டாத. அதை எப்படி கௌசல்யா விட முடியும்? சூர்யா, அவன் உங்களை ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம், நீங்களும் அவனை ஃப்ரெண்டா ஏத்துக்காதீங்க, விடுங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன், பட் ஆனா மறக்க முடியலையே. உங்களுக்காக உண்மையான ஃப்ரெண்ட் சொல்றாள, மறந்துருங்க அத. சரி விட, என்னோட ஃப்ரெண்டே சொல்லிட்டா மறந்துடுறேன். அம்மா தங்கச்சிங்க? உங்க தங்கச்சி தானே கீழ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா சூர்யா. சாப்பிட்டுட்டு இருக்காளா? கௌசல்யா நீங்க சாப்பிடலையா? இல்ல சூர்யா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அதுக்குள்ள சாப்பிட்டு வந்துட்டீங்க போல. சாப்பிட்டேன், சரி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், கீழ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, சூர்யா மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஓ, கீழே விசாரிச்சுட்டு தான் வந்தீங்களா? ஆமா, என்ன பேய் கூடல பேச வந்திருக்கீங்க போல நைட்டு. ஆமாமா, பேய் கூட தான் பேசிட்டு இருக்கேன். சூர்யா, என்ன பார்த்து பேய்ன்னு சொல்றீங்க? அப்ப என்கிட்ட பேயை பார்த்து பேசுறீங்களான்னு கேட்டீங்க, அதான் பேய்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன சூர்யா கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, அப்புறம் நீங்க தானே பேய் கூட பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்டீங்க. கேட்டா இல்லன்னு சொல்லணும். சரி விடுங்க, அடுத்த டைம்ல இருந்து பேசிக்கலாம். இப்ப என்ன உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? எதுக்கு? ஆமாமா, உங்களுக்கு எப்படி பயம் இருக்கோ அதெல்லாம் இருக்காதுல்ல. அதுக்கு பயந்தா இப்ப என்ன தாலி கழட்டி என்ன போட முடியும்? ஏன் இப்படி பேசுறீங்க சூர்யா?
லாஜிக் வேண்டாமா சூர்யா? கரெக்ட் தான், அதனால நீங்க பயப்படல. என்ன சூர்யா பயந்துட்டு அழுக சொல்றீங்க போல? இவனுக்கு உங்களுக்காக உட்கார்ந்து அழுகும். என் ஃப்ரெண்ட் அதுக்கலாமா? தெரியுதுல அப்படியே கேக்குறீங்க. கடவுள் கொடுத்ததை நம்ம அப்படியே ஏத்துக்கணும். அதுக்காக நம்ம விட்டா கொடுக்க முடியும். கடவுள் கொடுத்தது தான் வழின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கணும். அதுவும் கரெக்ட் தான். அழுந்துட்டு இருந்தா மட்டும் நம்ம அறவா போதும், நல்லா சந்தோஷமா ஏத்துக்கணும் அத. ஆமா மாமா. அண்ணா அண்ணா எங்க இருக்கீங்க? தோ வரேன்டா, கிளம்பிட்டு இருக்கோம். அண்ணா டக்குன்னு வாங்க. ஐயே வந்துட்டோம். என்ன என்ன இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்காங்க? அதான் பாரு டக்குன்னு வரணும். இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. ஏன் அந்த காவியா இவங்கள எங்க போனாங்க? அவங்கள ஃபர்ஸ்ட் அங்க வந்து நின்னுட்டு இருக்காங்கடி. அண்ணா டக்குன்னு வாங்க. அட கத்தாதீங்கடா, வந்துட்டோம். கொஞ்ச நேரம் தான் லேட் ஆயிடுச்சு. என்ன கத்து? ஆமாண்டா, இதுவே அவங்க லேட் ஆயிருந்து கத்திருக்கவே மாட்டாங்க. ஆமாடா, நீ சொல்ற மாதிரி அவங்க லேட் ஆன மட்டும் தோ வரணும், கிளம்பி வேண்டாமாடா அப்படின்னு கத்திருப்பாங்க. வாங்க கிளம்பியாச்சு, நாங்க வந்துட்டோம். நீங்க என்ன பண்றீங்க? வாங்க போலாம். ஆமா, எங்க கௌசல்யாவை காணோம்? அண்ணா அவ வரலையா? ஏன்னா வரல? தெரியலனா கௌசி வரலன்டா. நீங்க கூப்பிட்டு வரலாம்ல? அண்ணா கூப்பிட்டோம் வரலன்டா. நீங்க வேணா கூப்பிடுங்க. ஏன்டா என்னாச்சு, ஏன் வரலன்டா? நான் கேட்டு நான் எதுவுமே சொல்ல, நான் வரல விடுங்கன்ட்டானா. அவ வரலன்னு நம்மளே இப்படிடா போடுறது. நான் நீங்களே கூப்பிட்டு பாருங்கண்ணா. சரிடா, கௌசியை கூப்பிட்டு நாங்க கூப்பிட்டுக்கிறோம். கௌசியோட கூப்பிடுறாங்க. நான் வரலடி. அவ விடுப்பா சாமி. அண்ணா கேட்டிங்களா? அவ வரலையா? நீங்களே கூப்பிடுங்க. கௌசி, கௌசி. ஆதா வரேனா. குளுப்ப பத்தியடி அவளுக்கு நம்ம கூப்பிட்டு வரல. அண்ணனுங்க கூப்பிட்டுனே எப்படி வர பத்தியா? ஓ கிளம்பிட்டீங்களா? நான் பாய், நான் போயிட்டு வாங்க. எல்லாரும் போறேனா? ஓடாது ஓடாது, நின்னு. ஏன்னா என்னடாச்சு? என்னமோ எங்க கூட தான் வரலன்னு சொன்னியா? நான் உங்க கூட இல்ல, நான் வரலனா. எங்க கூட வர விருப்பம் இல்ல, அதனால தான் வரல. ஐயோ அப்படியெல்லாம் இல்லன்னா நான் வரலன்னு சொன்னேன். அண்ணா டக்குன்னு வாங்க. அட கத்தாதீங்கடா, வந்துட்டோம். கொஞ்ச நேரம் தான் லேட் ஆயிடுச்சு. என்ன கத்து? ஆமாண்டா, இதுவே அவங்க லேட் ஆயிருந்து கத்திருக்கவே மாட்டாங்க. ஆமாடா, நீ சொல்ற மாதிரி அவங்க லேட் ஆன மட்டும் தோ வரணும், கிளம்பி வேண்டாமாடா அப்படின்னு கத்திருப்பாங்க. வாங்க கிளம்பியாச்சு, நாங்க வந்துட்டோம். நீங்க என்ன பண்றீங்க? வாங்க போலாம். ஆமா, எங்க கௌசல்யாவை காணோம்? அண்ணா அவ வரலையா? ஏன்னா வரல? தெரியலனா கௌசி வரலன்டா. நீங்க கூப்பிட்டு வரலாம்ல? அண்ணா கூப்பிட்டோம் வரலன்டா. நீங்க வேணா கூப்பிடுங்க. ஏன்டா என்னாச்சு, ஏன் வரலன்டா? நான் கேட்டு நான் எதுவுமே சொல்ல, நான் வரல விடுங்கன்ட்டானா. அவ வரலன்னு நம்மளே இப்படிடா போடுறது. நான் நீங்களே கூப்பிட்டு பாருங்கண்ணா. சரிடா, கௌசியை கூப்பிட்டு நாங்க கூப்பிட்டுக்கிறோம். கௌசியோட கூப்பிடுறாங்க. நான் வரலடி. அவ விடுப்பா சாமி. அண்ணா கேட்டிங்களா? அவ வரலையா? நீங்களே கூப்பிடுங்க. கௌசி, கௌசி. ஆதா வரேனா. குளுப்ப பத்தியடி அவளுக்கு நம்ம கூப்பிட்டு வரல. அண்ணனுங்க கூப்பிட்டுனே எப்படி வர பத்தியா? ஓ கிளம்பிட்டீங்களா? நான் பாய், நான் போயிட்டு வாங்க. எல்லாரும் போறேனா? ஓடாது ஓடாது, நின்னு. ஏன்னா என்னடாச்சு? என்னமோ எங்க கூட தான் வரலன்னு சொன்னியா? நான் உங்க கூட இல்ல, நான் வரலனா. எங்க கூட வர விருப்பம் இல்ல, அதனால தான் வரல. ஐயோ அப்படியெல்லாம் இல்லன்னா நான் வரலன்னு சொன்னேன். போ, எங்க கூட எல்லாம் நீ வரமாட்ட. ஐயோ வினயனா அப்படி இல்லனா. எப்படி? அதனால தான் நீ வரலங்கற. அதானே, இப்போ நீ வரமாட்டேங்கறல, உன் கூட நாங்க யாருமே பேசுறது இல்ல. சரி நீங்களே போயிட்டு வாங்க, நான் அப்புறமா பேசிக்கலாம் இந்த விஷயத்தலாம். நீங்க போயிட்டு வாங்க. ஆமாமா, நீ எங்க கூட எல்லாம் வரமாட்டல, விடு. நீ எல்லாம் எங்க கூட வருவியா? நீ எல்லாம் எங்க கூட வரவே மாட்ட. அண்ணா ப்ளீஸ் நான் வரல, நான் தலைவலிக்குது அதனால தானா. என்னடா நீ, உனக்கு தலை வலிக்குது? எங்க கூட வந்தா நீ ஃப்ரீ ஆயிருவல்ல. இல்ல கௌசி, நான் வரதுனால தான் வரல. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல கதிர், நீங்க வரனால தான் வரல. எனக்கு தலைவலிக்குது அதனால வரலன்னு. நான் எப்படி நம்புறது? இதுதான் உண்மை. நீங்க தான் வர மாட்டேன்ட்டீங்களே. ஐயோ உண்மைதான். எனக்கு என்னமோ நீங்க எல்லாரும் பேசி வச்சு பேசுற மாதிரி இருக்குனா. நாங்க என்னடா பேசி வச்சு பேச போறோம்? அப்ப என்னங்க, எனக்கு தலைவலிக்குது அதனால தான வரலன்னு விடுங்கடா ப்ளீஸ்னா. சரி, நம்ம தங்கச்சிக்கு தலை வலிக்குது, இப்ப நம்ம வெளியில போகணுமா? அதானே, வெளியில போக வேணாம், நம்மளும் உள்ளார போலாம். அண்ணா நாங்களும் வரேனா. கௌசல்யாக்கு தலைவலிக்குது, நம்ம யாரும் போக வேணாம். சரிடா, வாங்கடா உள்ளார போலாம். ஐயோ அண்ணா வெயிட் பண்ணுங்க. இதான் வரலன்டா, உனக்கு தலை வலிக்குதுல, விடு, நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு தலைவலியை டக்குன்னு போக வச்சிடலாம். அண்ணா நீங்களா போயிட்டு வாங்க. கிளம்பிட்டீங்க, அவங்களும் ஆசைப்பட்டு கிளம்பிட்டாங்க. போயிட்டு வாங்கண்ணா நீங்களாம். இல்ல நாங்களாம் போலப்பா. ஆமாண்டி கௌசி, நாங்களா போல. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க தான ஆசாசே கிளம்புனீங்க, அப்புறம் ஏன் போலன்றீங்க? அதான் உனக்கு தான் தலைவலி இல்ல, அதனால நாங்களா போல விடு. எங்களுக்கும் தலைவலி இருந்துச்சு, நாங்களா போல விடு. ஏன்டி? அதான் நீ ஏன் வரலன்ட்டலடாமா, நாங்களாம் போல, விடு. ஐயோ இப்ப என்ன உங்களுக்கெல்லாம் நான் வரணும் அவ்வளவுதானே? அவ்வளவேதான், இப்ப நீ வரணும். சரி விடுங்க, நீங்க எல்லாம் கேட்கும்போது நான் வராம இருப்பேன். நான் கண்டிப்பா வரேனா. ஏடி சங்கீதா, அவ அண்ணனுங்க கூப்பிட்டா வருவாங்கன்னு சொல்லி தானே நீ சொன்ன? ஆமாண்டி, அவ வரலன்ட்டா. அதான் அண்ணனுக்கு சொன்னா கண்டிப்பா வருவா, அதனால தான் சொல்லிட்டேன். நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடி. நம்ம எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தோம், வந்தானா பத்தியா? கொழுப்புடி அவளுக்கு. ஆமாடி, கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம கூப்பிட்டு மட்டும் வரல பத்தியா? நீதான் சொன்னேன்னு கண்டுபிடிச்சிட்டா சங்கீதா. அவளை தாண்டி உனக்கு கண்டுபிடிச்சா பாத்துக்கலாம்டி. இவ செஞ்சு நீங்க யாரும் பேசாம இருந்துருங்க. நாங்களா பேசுவோம் மாடி. நீயும் ஆதிராவும் தாண்டி பேசுவீங்க. என்ன என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியே? விடு விடு. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு,
அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்த